நமது சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, வாழைத்தண்டு போட்டு செய்ய போகிறோம். வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இதை பட்டையெல்லாம் சீவிட்டு செஞ்சு தான் நறுக்கிட்டு நம்ம வந்து பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூப்பராக வந்து செய்ய போகிறோம். இதை நான் நறுக்கிட்டு உங்களுக்கு வேக வச்சுட்டு காமிக்கிறேன். அது நறுக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். செஞ்சு தான் நறுக்கணும். சில இதில் நார் இருக்கும், சில இதில் நார் இல்லாமல் இருக்கும். இதில் வந்து நார் இருக்காது. பட்டையை மட்டும் சீவிட்டு நம்ம செய்ய போகிறோம். இதை உங்களுக்கு நறுக்கிட்டு வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம வாங்கி வச்சுருந்த வாழைத்தண்டை இது மாதிரி செஞ்சு தான் நறுக்கி தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு நம்ம பாசிப்பருப்போடு போட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருந்த வாழைத்தண்டை நல்லா அலசிட்டு இதில் போட்டு நம்ம நல்லா வேக வச்சுருக்கோம். அப்புறம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. மஞ்சள்தூள், வாழைத்தண்டு, பாசிப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இது வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய், சோம்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம கூட்டு சேர்க்குறோம். இது நல்லா வேகட்டும். நம்ம நறுக்கி வேக வச்சுருந்த வாழைத்தண்டு இப்போ நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இது என்னென்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நறுக்கின சின்ன வெங்காயம், நறுக்கின தக்காளி, கடுகு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். அதோட நம்ம வேக வச்சுருந்த மஞ்சத்தூள், பாசிப்பருப்பு, வாழைத்தண்டு போட்ட எல்லாத்தையுமே இதில் கலந்துட்டோம். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இதை கொதிக்க வச்சு இறக்கணுன்னா நம்மளுக்கு தேவையான கூட்டு, வாழைத்தண்டு கூட்டு சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிரும். இது வேகட்டும். வெந்து கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். வேக வச்ச வாழைத்தண்டை நம்ம வந்து இறக்கியாச்சுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இதை அப்படியே நம்ம சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். ஆவி பறக்க கலர்ஃபுல் நல்லா வாசமாக இருக்குது. இது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தினா ஃபுல் வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.